சர்க்கார் நாயகம் சொல்லி கொடுத்தாங்க, உன் வாழ்க்கையில எது போனாலும் சரி அல்லாஹ் மட்டும் உன் கூட வச்சு வாழு. அல்லாஹ் மட்டும் வாழ்ந்த, அல்லாஹ் உன் கூட வச்சு வாழ்ந்தனா எல்லாம் உன்னை சுத்தி வரும். நீ எதை சுத்தி போக தேவையில்லை, இந்த உலகம் உன்னை தேடி வரும். ஆனால் நீ இந்த உலகத்தை தேடி போக ஆரம்பிச்ச, உலகம் என்பது நிழல் மாதிரி, அதனை அதை பிடிக்க நினைச்சா பிடிக்கவே முடியாது. ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கை போல நீ ஓடிட்டே தான் இருக்கணும். அல்ல அப்படி ஓட விட்டுருவானே தவிர அதை என்னைக்கு ஒரு நாள் பிடிக்கவே முடியாது. அதுவே நீ அல்லாஹ் மட்டும் பிடிச்சுக்க, அல்லாஹ் பிடிச்சிட்ட அப்படின்னு சொன்னா இந்த உலகம் உன்னை சுத்தி ஓட ஆரம்பிச்சிடும். நீ எந்த கவலையும் பெற தேவையில்லை. நீ நினைப்ப இந்த ஒரு தேவை எனக்கு இருக்குதுன்ட்டு, அப்ப என் அடிய தேவை நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பூர்த்தி செஞ்சிருவான். அப்படி அல்லாஹ் தஆலா மின் ஹைஸு லா யஹ்தஸிப், எந்த விதத்தை அவன் அறியாததில் அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்வான். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கொடைத்தன்மையுடனா இருக்கின்ற காட்டி கொடுத்தது யாருங்க? ஷேக் நாயகம் தான். அப்ப சர்க்கார் சொன்னாங்க, இப்ப இஸ்லாத்தின் கடமைகள் 5. புனியல் இஸ்லாமு அலா 5. இஸ்லாம் 5 தூண்களை கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்கிறது, நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அப்ப முதல்ல தலைமையான களிமா, 2வது தொழுகை, அடுத்து நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். தொழுகைக்கு வாலியமா புக்கு போடப்பட்டிருக்குது, ஏகப்பட்ட வாலியம். தொழுகையை பத்தி எழுதப்பட்ட புக்குகளை படிக்கணும்னு ஆசைப்பட்டாலே வாழ்நாள் போதாது, அந்த அளவு வாலியமாலியும் புக் இருக்குது. நோன்பும் அதே மாதிரி, ஜக்காத்தும் அதே மாதிரி, ஹஜ்ஜும் அதே மாதிரி, ஏகப்பட்ட வாலியம் கணக்கில் புக்குகள் எழுதப்பட்டிருக்குது. படிக்க முயற்சி செஞ்சு அதை படிக்க முடியும்னு நினைச்சாலும் வாழ்வு பத்தாது, அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான விளக்கங்கள் எழுதப்பட்ட புக்குகள் இருக்கிறது. அப்ப இது ஆனா இது 4 சொல்றதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்லி கொடுத்தாங்களே ஆரம்பத்துல, லா இலாஹ ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ட்டு. அப்ப அதுக்கு நான் விளக்கமே இல்லைங்களா? அதுக்கு வெறும் இது வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ் தஆலா தவிர வேறு யாரும் இல்லை, இந்த பொருள் மட்டும் தான் இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னு சொன்னா, நீ தொழுகணும், அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணும். அதே மாதிரி நோன்பு வைக்கிற அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படணும். அதே ஜக்காத்து கொடுக்குற ஜக்காத் ஏற்றுக்கொள்ளப்படணும். ஹஜ் செய்யற ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படணும். இது 4 ஏற்றுக்கொள்ளப்படணும்னா முதல்ல களிமா தேவை. அப்ப அந்த களிமாவுக்கு என்ன வசூல் இருக்கும்? இப்போ காஃபிர் தொழுகிறாங்க, காஃபிர தக்பீர் கட்டி நல்லா நான் வந்து தொழுகிறேன்னு சொல்லி தொழுகிறோம். அதே மாதிரி வந்து நோன்பு வைக்கணும், ஃபாஸ்டிங் செய்யறேன், அதே மாதிரி நானும் ஃபாஸ்டிங் செய்யறேன்னு சொல்றான். அதே மாதிரி வந்து ஜக்காத்து கொடுக்குறான், நான் வந்து ஏழை தர்மம் செய்யறேன்னு சொல்லி கொடுக்குறான். ஹஜ் வந்து போக முடிஞ்சா அதுவும் போறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, பணக்காரங்க போக முடிஞ்சா போகலாம். ஆனால் அவனுக்கு நன்மை கிடைக்குமா? அவன் செய்த அமலுக்கு ஏதாவது ஒரு வசூல் இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. அந்த அமலிலே எப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் கலக்கிறதோ அப்பதான் அந்த அமலுக்கே வசூல். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் எவ்வளவு வசூல் இருக்கும் அதை நம்ம விளங்காம விட்டுட்டோம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? வெறும் வார்த்தையா பேசக்கூடிய ஒரு சாமான நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அமல்ல மட்டும் இல்ல, வெறும் இபாதத்துல மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நீ அசந்தா லா இலாஹ இல்லல்லாஹ் கூட அசை, நீ குமிந்தா லா இலாஹ இல்லல்லாஹ் குமி, நீ சஜ்தா செய்தா லா இலாஹ இல்லல்லாஹ் கூட சஜ்தா செய். நீ எந்த ஒரு அமலை செய்தாலும், எந்த ஒரு செயலை வெளிப்படுத்தினாலும் அதுல லா இலாஹ இல்லல்லாஹ் கலக்காம அந்த செயலை வெளிப்படுத்தாதுன்னு சொல்லி கொடுத்தது யாருன்னா சர்க்கார் நாயகம் தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு களிமா நம்ம கற்றுக் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா வந்து இப்படி செஞ்சா இப்படி வந்து அது பிரயோஜனம் கிடைக்குது அப்படிங்கிறது விஷயம். ஆனால் அந்த களிமாவை பயன்படுத்தி ஏதாவது ஒன்று நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்பதான் அதோடைய நம்ம இன்பம் தெரியும். நம்ம வந்து களிமாவுக்கு இவ்வளவு வசன் இருக்குது, களிமாவை கொண்டு இந்த காரியத்தெல்லாம் சாதிக்க முடியும், களிமாவை கொண்டு சாதிக்க முடியாத காரியமே கிடையாது அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம். ஆனால் அதை பேச்சோடு நிறுத்தாமல் ஒவ்வொரு செயலிலும் நம்மளுடைய களிமாவை பயன்படுத்தி, இதெல்லாம் தண்ணி தேவையா இல்ல, இப்ப நீதான் கொண்டு வரணும், நான் எங்கேயும் ஆசைய மாட்டேன், நீங்க கொண்டு வாயான்னு சொல்லி அல்லாஹ் விடாப்படியா ஒரு அக்கீதா வைங்க, அல்லாஹ்வுத்தாலா தண்ணி கொண்டு வரணும். உங்களுக்கு எந்த காரியம் நடக்கவில்லையோ, எந்த காரியம் மக்களால் அது சாத்தியப்படாத காரியம் என்று அவர்கள் பேசுகிறார்களோ, இதெல்லாம் அவரால் செய்ய முடியாது, இவர் தகுதிக்கும் இவருடைய திறமைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவரால் செய்ய முடியாதுன்ட்டு யார் நினைக்கிறார்களோ, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு அதை சாத்தியப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செஞ்சு பாருங்க, அல்லாஹ்வுத்தாலா அதுல ஒரு பேரின்பத்தை நம்ம கொடுப்பான். அப்ப ஒவ்வொரு செயலிலும் நம்ம லா இலாஹ பயன்படுத்தணும் வச்சுக்கலாம், அது ஒரு அலாதியான அனுபவமா இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ்வுத்தாலா உங்களுக்கு நிருபல்வானாக. ஆகிருது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மண்ணில் வாழ்ந்திடும் காலங்களெல்லாம் வைசி உன்னருள் முகம் பார்த்திருப்பே, தங்க நிலவு தவழும் மதிமுகம் தாகம் தீரவே பார்த்திருப்பே.
நிலையை மறந்தே பார்த்திருப்பேன். மண்ணில் வாழ்ந்திடும் காலங்கள் எல்லாம் பைசி உமருள் முகம் பார்த்திருப்பேன். தங்க நிலவு போல் தவழும் மதிமுகம் தாகம் தீரவே பார்த்திருப்பேன். என் நிலையை மறந்தே பார்த்திருப்பேன். மண்ணில் வாழ்ந்திடும் காலங்கள் எல்லாம் பைசியும் அருள் முகம் பார்த்திருப்பேன். தங்க நிலவு போல் தவழும் மதிமுகம் தாகம் தீரவே பார்த்திருப்பேன். என் நிலையை மறந்தே பார்த்திருப்பேன். வாட்டிடும் வறுமை அடியோடொழிய அண்ணலர் முகத்தை பார்த்திருப்பேன். வாழ்க்கையில் செல்வம் செழிப்பும் பெறவே பைதியும் அருள் முகம் பார்த்திருப்பேன். செல்வ நாயகன் முகத்தை பார்த்திருப்பேன். இழுத்திடும் மூச்சு திணறிடும் வேலை மன்னவர் முகத்தை பார்த்திருப்பேன். இழுத்திடும் மூச்சு திணறிடும் வேலை மன்னவர் வரவை எதிர்பார்த்திருப்பேன். இனித்திடும் களிமா இதமுடன் மொழிய என் இதய ஜோதியை பார்த்திருப்பேன். என் இதய ஜோதியை பார்த்திருப்பேன். மண்ணில் வாழ்ந்திடும் காலங்கள் எல்லாம் பைசி உன்னாருள் முகம் பார்த்திருப்பேன். தங்க நிலவு போல் தவழும் மதிமுகம் தாகம் தீரவே பார்த்திருப்பேன். எந்த நிலையை மறந்தே பார்த்திருப்பேன். சூர் ஊதிடும் நாளில் சுகமுடன் ஏலவே சுந்தரர் முகத்தை பார்த்திருப்பேன். சுடும்பையில் தரையும் குளிர்ந்தே போகும் பனிமலர் முகத்தை பார்த்திருப்பேன். செல்வ என் காதலர் முகத்தை பார்த்திருப்பேன். என் காதல் நாயகரை பார்த்திருப்பேன். மண்ணில் வாழ்ந்திடும் காலங்கள் எல்லாம் பைசியின் அருள் முகம் பார்த்திருப்பேன். தங்க நிலவு போல் தவழும் மதிமுகம் தாகம் தீரவே பார்த்திருப்பேன். எந்த நீலையை மறந்தே பார்த்திருப்பேன். சல்லு அலன் நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை. அல்லாஹ் நம்மை முஸ்லீம்களாகவும் முஃமின்களாகவும் ஆக்கி அருள் புரிந்தான். அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா தனது ஹபீபு நாயகம் ஈருலக ரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஜமான் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்திலே ஒருவராக ஆக்கி அருள் புரிந்தான். அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா நாம் கேட்காமலே, நாம் முயற்சி செய்யாமலே, நம்முடைய எந்த விதமான கோரிக்கையும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நமக்கு உயர்விலும் உயர்வான காமிலான ஷேக் நாயகத்துடைய தொடர்பை நசீபாக்கினான். அது மட்டும் இல்லாமல் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்கி கொண்டே இருக்கிறான்.
அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வாழ்க்கையில ஷேகு அப்படின்ற ஒரு கேரக்டர் மட்டும் நம்மளுடைய லைஃப்ல இல்லைன்னா மூடா, உணர்ச்சினா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது மூடா. நம்ம ஒரு இன்பத்தை அனுபவிச்சிருக்கவே மாட்டோம். அது இல்ல, இது இல்ல, அது இல்ல, இது இல்ல, அது அப்படி போச்சு, இது இப்படி போச்சுன்னு கவலையில வாழ்ந்துருப்போம் போல. இருக்கிறத அனுபவிச்சிருக்க மாட்டோம், இல்லாத சிந்திக்கிறதே அதிலே செத்துருப்போம் போல, அப்படியே போயிருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு ஷேகு நாயகம் ஒவ்வொரு நொடியும் ரப்பே எனக்கு இப்படி கொடுத்தே ரப்பே, ரப்பே எனக்கு இப்படி கொடுத்தே ரப்பே, ரப்பே எனக்கு இந்த மாதிரி கொடுத்தே ரப்பே, இதே நினைக்க வைக்கிறாங்க, இதே பேச வைக்கிறாங்க போல. அல்லாஹ் சர்க்கார் நாயகம் அடிக்கடி சொல்லுவாங்க, எஜமா சொல்றாங்க, அவங்க போட்ட பிச்சில் அந்த உணர்வுல தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாட்ட டெய்லி சர்க்கார் பேச வைப்பாங்க. கடை திறந்து கடைக்குள்ள போய் மிஸ்கின் உட்கார வைக்கும். கடையை திறந்து உள்ள போய் உட்கார்ந்த உடனே, யாருலா இன்னைக்கு நான் கடைக்கு வந்தேன், என் திறமையை கொண்டு, அறிவை கொண்டு, ஆற்றலை கொண்டு, உழைப்பை கொண்டு, முயற்சி கொண்டு வளரப்பே, நீ போட்ட பிச்சை இன்னைக்கு வீட்டுல நான் காலையில தூங்கி எந்திரிச்சறப்பே, நான் எந்திரிக்கல, நீ தான் என்னை எந்திரிக்க வச்ச. நான் எப்படி எந்திரிக்க முடியும்? என்னை படுக்க வச்சது நீ. எத்தனையோ பேர் படுத்தாங்க, காலைல எந்திரிக்க முடியல மூடா, நமக்கு தெரியல. ஷேகுனா சொன்னாங்க, கதிரே நாமத் பேதே ஜவால். ஒரு போன மாசம் எனக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டுருச்சு. ஒரு மாசம் மோஷனே போக மாட்டேங்குது, பெரிய சிரமமா இருக்கு. நானும் மருந்து சாப்பிட்டு பாக்குறேன். அதாவது மருந்து சாப்பிட்டா நம்ம டயத்துக்கு அது வர மாட்டேங்குது. காலையில நம்ம மோஷன் போனா தானே நம்ம வேலைகளுக்கு போய் அடுத்தடுத்த வேலையில பார்க்க முடியும். அது சாப்பிட்டா அது ஒரு நேரத்துக்கு வருது. நம்ம எங்கேயாவது ஒரு வேலையில பஸ்ல போயிட்டு இருக்கோம், எங்கேயாவது போய் அப்போ மருந்தும் சாப்பிட முடியல. என்ன செய்யறது ஒண்ணுமே புரியல, மலச்சிக்கல். அப்ப சர்க்கார் பார்க்க வச்சாங்க, கதிரே நேமத் பேதே ஜவால். ஒரு நேமத் இருக்கும் போதும் அருமை தெரியாது. நீ சாதாரண மனம் போறன்னு தான் நினைச்ச, அதுல நீ மோளோ ஷூ செய்யல, நான் தான் உனக்கு வெளியாக்கி விட்டேன்னு காட்டுறேன். அதுதான் நிப்பாட்டி வச்சிருக்கேன், பிரேக் போட்டு வச்சிருக்கேன் பாரு இனிமேல்ட்டாங்க. சர்க்கார் போய் உட்கார, நடந்து போறப்பல இருந்து பார்க்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இருந்து அதுக்கு முந்தி சர்க்கார் பார்க்க வச்சாங்க. இப்ப ரொம்ப எனக்கு உணர்வு பார்க்க வைக்கிறாங்க. எல்லாம் நீ தான் நடக்க வச்சுக்கிட்டு இருக்கிறல்லா, நான் ஏன் திறமையை கொண்டு போல. நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன், யூரின் வருது, அசந்து தூங்குறேன். நைட்டு 1 மணிக்கு தான் படுக்கிறேன், 3 மணிக்கு யூரின் வருது. எப்படி எந்திரிக்க முடியும்? யூரின் வருதுங்கிற உணர்வு அல்லாஹ் கொடுத்தான். அந்த நேரத்திலே சர்க்கார் சுக்குர் செய்ய வைக்கிறாங்க. ரப்பே ரப்பே நீ தானே ரப்பே இந்த யூரின் வருதுங்கிற உணர்வை கொடுத்தியா ரப்பே. இது நீ அங்க எந்திரிச்சு உட்காந்து யூரின் போக வைக்கலாமடா. கண்ணு பயங்கரமான தூக்கம் அப்படியே தள்ளுது. யூரின் போலாமா வேணாமா? அந்த நேரத்துல சர்க்கார் உடலைங்க, ஷேக் நாயகத்துடைய கரம் உடல. அந்த நேரத்துல மௌலாட்ட பேச வச்சுட்டு கூட்டு போறாங்க. ரப்பே என்ன சுகமா எனக்கு அந்த உணர்வை கொடுத்த ரப்பே. இந்த உணர்வை கொடுத்தவன் யாரும் இல்லை. இல்ல எந்திரிச்சு நடந்து போக வைக்கிறாங்க. ரப்பே எனக்கு மட்டும் கால் வேலை செய்யல. நைட்டு 3 மணிக்கு என் பொண்டாட்டி எழுப்பிட்டா எந்திரிப்பாங்களா? நைட்டு 3 மணிக்கு என் பிள்ளைகளை எழுப்பிட்டா எந்திரிப்பானா? நைட்டு 3 மணிக்கு என்ன பெத்த தாயை எழுப்பிட்டா எந்திரிப்பாங்களா? யாருமே இல்லாம நீ என்னைய சுயமா நீ நடக்க வச்சு கூட்டிட்டு போனே ரப்பே. இந்த மஜ்லிஸ்க்கு நம்ம வந்தவங்க நம்ம சுயமா வரல, அல்லாஹ் கூட இருந்து கூட்டிட்டு வந்தான். என் சர்க்கார் ஒரு தடவை மஜ்லிஸ்ல சொன்னாங்க, ரப்பே அல்லாஹ் கூட்டு வந்தான், அல்லாஹ் கூட்டு வந்தான். எப்படிமா கூட்டு வந்தான்? ஆடை இழுக்கிற மாதிரி கயிறு கட்டி எடுத்துட்டு வந்தானா? பின்னாடி இருந்து வண்டியை தள்ளுற மாதிரி தள்ளிட்டு வந்தானா? இல்ல, உன் கூட இருந்து அல்லாஹ் கூட்டு வந்தாயா? எங்க இருந்து கூட்டு வந்தான் அல்லாஹ்? உனக்கு காலு கொடுத்தா அவன் காலுக்குள்ளேயே கூவத்து உன் கூடையே இருந்து கூட்டு வந்தான். ஆதமுடைய மகனை நாம் சங்கைப்படுத்தினோம், கடலிலும் திடலிலும் நாம் சுமந்தோம். நம்மளை யாராச்சும் கண்ணியப்படுத்தலாம், சால்வ புத்தி வரவேற்கலாம், கட்ட விட்டு வச்சு வரவேற்கலாம், நம்மளை அப்படியே பல்லாக்களை வச்சு தூக்கிட்டு வரலாம். கடலிலும் திடலிலும் நாம் சுமந்தோம், நல்லா தூக்கிட்டு வர முடியுமா அவங்களால? நம்மளைய அல்லாஹ் நம்ம கூட இருந்து தூக்கிட்டு வர இந்த உணர்வை சர்க்கார் காட்டி கொடுத்தாங்க. என் ஷேக் நாயகத்துடைய காதல் முறியது ஜான் மூலா ஈரோட்டில் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பரிபூர்ண ஆஃபியத் சலாமத்து தருவாங்க. அவங்கள பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அழுக வந்துருங்களா. ஏன்னா அவங்க எப்பவுமே மஜ்லிஸ்க்கு வந்துடுவாங்க. சர்க்கார் நாயகத்துடைய காதலர். இப்போ அவங்க மஜ்லிஸ்க்கு வரணும்னா அவங்க ஒத்தே வர முடியாது. 2 பேர் இங்கிட்ட ஒருத்தர் இருக்கணும், ஹெல்ப்பர். அப்படியே அவங்களுக்கு ஒரு இந்த வாதம் அடிச்சிருச்சு. ஒரு சைடு மஜ்லிஸ்க்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க வர முடியல. இங்கிட்ட ஒரு பீர் பாய், இங்கிட்ட ஒருத்தருக்கு வரணும். ஸோ வந்து உட்காந்துக்குவாங்க. திடீர்னு யூரின் வருது அப்படின்னா இவங்க ஒருத்தர் மட்டும் சொல்லி போக முடியாது, அந்த 3 பேரும் தான் வெளியே போகணும். ஒழுவு செய்யணும் அப்படின்டா இவரு மட்டும் போய் ஒழுவு செய்ய முடியாது, 2 பேர்த்த கூட்டிட்டு போகணும். எங்க யோசிச்சு பாருங்க, நல்லா பாதுகாக்கணும் நம்ம எல்லாத்தையும். அர்ஜென்ட்டா யூரின் வந்துருச்சு, என்ன செய்ய முடியும்? அர்ஜென்ட்டா யூரின் வருது, என்ன செய்ய முடியும்? முந்தனே போன வாரம் மிஸ்கின் கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்க.
ரயில்வே துறையில சீஃபா இருக்கிறாங்க. அவருக்கு இந்த காலில் ஒரு பிரச்சனையாகி இடுப்பு கீழே கொஞ்சம் வேலை செய்யல. அதனால ஆட்டோவில் உட்காந்து வர்றாரு, வேலை செய்யறாரு, வேலை நல்லா செய்யறாரு. கடைக்கு வந்திருக்கிறாரு, நான் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவருடைய ஹெல்ப்பர் வந்து என்கிட்ட மருந்து வாங்கிட்டு இருக்காரு, கீழே உட்காந்து இருக்கிறாரு. அவருக்கு என்னமோ இப்படின்னு ஆடிக்கிட்டே இருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல என்ன செய்யறாரு. அவருக்கு யூரின் அர்ஜென்ட்டா வருது. அவர் ஆட்டோ விட்டு இறங்குறாரு, அப்படி கையை ஆட்டி 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 இறங்குறதுக்குள்ள மொத்த பேண்ட்டும் இருங்க, மொத்த பேண்ட்டும் வீணா போச்சு. அவருக்கு ரயில்வேல சீஃப், 1.5 லட்சம் சம்பளம். அடா நமக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வருமானம் இல்லையான்னு கவலைப்படுறோம். 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறாரு, பேண்ட்ல யூரின் போயிட்டு இருக்கிறாரு. நம்மளை யாரு சுகமா கூட்டிட்டு போனா அதை பார்க்க வச்சவங்க ஷேக்நாயகம். ஷேகிட்ட போய் என்ன கத்துக்கிட்ட, ஷேகிட்ட போய் என்ன தெரிஞ்சுக்கிட்ட, ஷேகிட்ட போய் உனக்கு என்ன கிடைச்சிச்சு? எல்லாரும் அல்லாஹ் வாழ வச்சான். எனக்கு என்ன தெரியுமா கொடுத்தான்? என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்க அல்லாஹ்தான்ற உணர்வை கொடுத்தாங்க. என்னை எந்திரிச்சு நிக்க வச்சது ஷேக்நாயகம். இப்ப நான் நிக்கிறேன், சுயமா நிக்கல, அல்லாஹ்னு நிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஜான்மூலா வர்றாங்க, மஜ்லிஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்டா அவங்களால வர முடியாது. எத்தனையோ மஜ்லிஸ்க்கு அவங்க நிஸ்பத்தா இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ மஜ்லிஸ்க்கு அவங்க காரணமா இருந்திருக்கிறாங்க. அவங்க மஜ்லிஸ்க்கு போக முடியல. இன்னைக்கு அல்லாஹ் நம்மளை மாதிரி பாவிகள், கடைஞ்செடுத்த பாவி. நான் துணியால சர்க்கார் பிச்சைல எல்லாத்தையும் அப்படிதான் சர்க்கார் சொல்ல வைப்பாங்க. கடைஞ்செடுத்த பாவி, அடிமட்ட பாவி, தூக்கி போட்டா கூட அது கூட லாய்க்கல, அந்த மாதிரி பாவி. என்ன மாதிரி என் ஷேக்நாயகம் என்ன மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன மாதிரி வாழ வைக்கிறாங்க. அட கடையை திறந்து வியாபாரம் பண்றதுலாம் அடுத்ததுங்க. காலைல கடையை திறக்க கூட்டிட்டு வந்தானே அல்லாஹ், அதை நினைச்சு முதல்ல சுக்குரு செய். சர்க்கார் சொல்லுவாங்க, கடை திறந்து நீ வியாபாரம் செஞ்சு லாபம் பார்த்து பேங்க்ல கட்டினது, அது செஞ்சது, வீடு, அதெல்லாம் அடுத்ததுயா. அது நீ கடைக்கு வந்தையே, அது ஒரு நேமத்தை தரலாம் உனக்கு. அதுக்கு முதல்ல சுக்குரு செய்ய. ரப்பே, நீ தான் எனக்கு கடையை கூட்டு வந்த, நீ தானே கடை கூட்டு வந்த. அன்னைக்கு ஒருத்தர், ஒரு கம்பெனியுடைய ஓனர், நான் காலைல கடை திறக்கிறேன் 7 மணிக்கு, அல்லாவோட கிருபையில வர்றாரு. வந்து, அண்ணே ரொம்ப பேதி போயிட்டே இருக்குண்ணே, நைட்ல இருந்து என்னால தாங்க முடியல, இன்னும் எல்லாம் விட்டா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன் போல இருக்கு, அர்ஜென்ட்டா கடைக்கு ஆபீஸ்க்கு வேற நான் போகணும், உடனடியா ஸ்டாப் பண்ற மாதிரி மாத்திரை கொடுங்க, ஒரு 1000 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. 1000 ரூபாய் சம்பாதிக்கலன்னு கவலைப்படுறோம். 1000 ரூபாய் ஜோப்பை விட்டு வெளியே போகாம பாதுகாத்தவன் யாரும் இல்லை. அவர் வந்தாரு, சரி நான் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், எடுத்துட்டு திரும்பி பாக்குறேன், ஆளக்கானம். எங்கடா போனாரு, வண்டி நிக்குது, ஆளக்கானம் அப்படின்னு. நாங்கள் எட்டி பார்க்குறேன், கீழே படுத்து கிடக்கிறாரு தெருவுல, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு அவர் மனுஷன். நான் அப்புறம் அவர் ஃபோன் எடுத்து அவங்களுக்கு யாருக்கோ ஃபோன் பண்ணேன், அவங்க வந்தாங்க. நான் என்னால் ஒத்தையா அவர் எப்படி தூக்க முடியும்? காலைல 7 மணி, என் கூடயும் ஆள் இல்லை, நான் ஒத்தையா நிற்கிறேன், என்னால் அவர் தூக்க முடியல. ஃபோன் பண்ணேன், வந்து கூப்பிட்டு போயிட்டாங்களா? இல்லை இல்லை, அது முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. சர்க்கார் உட்காந்து அழுக வச்சுட்டு இருக்காங்க டெய்லியும். வேணையும் அவரு போயிட்டாரு, டெய்லி உட்காந்து அழுக வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு பெரிய நோயெல்லாம் இல்லை, ஒரே ஒரு பேதி பீஸ் போச்சுன்னா முடிச்சு, அவ்வளோதான். அப்ப யாருங்க அந்த மலத்தை வந்து தண்ணியாக்காமையும் கெட்டியாக்காமையும் கரெக்டா கொண்டு வந்தது யாரு? நம்ம உட்காந்து நைட்டு திட்டம் போட்டோமா, இன்னைக்கு வந்து காலைல எந்திரிச்சோடனே மோஷன் போகணும், அது கரெக்டான சதவீதத்துல வரணும், இவ்வளவுதான் தண்ணி கலந்து. எனக்காக என் மௌலா செஞ்சாங்க. சர்க்கார் சொல்லுவாங்க, ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஸ்குரூனி வலா தக்ஃபுரூன். நீங்கள் அல்லாஹ்வை நினைச்சா நினைங்க, அல்லாஹ் உங்களை நினைப்பான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. என் சர்க்கார் புதுசா வழக்கம் கொடுத்தாங்க, நீங்க அல்லாஹ்வை நினைங்க, அல்லாஹ் உங்களை நினைப்பான். இல்லப்பா, நான் உன்னை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், அதை நீ நினை. நம்ம இப்போ இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம பொண்டாட்டி நம்மளை நினைப்பாங்களா? சொல்ல முடியாது. நம்ம மனைவி, நம்ம தாய் நம்மளை நினைப்பாங்களா? சொல்ல முடியாது. நம் எஜமான் இப்ப நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறான், நம்ம கூட இருக்கிறான். இந்த நொடி நம்ம கண்ணுக்குள்ள ஒரு லிக்விட் வந்துகிட்டே இருக்கணும், இல்லாட்டி வந்து கண்ணை விழித்திரையை திறந்து மூட முடியாது. மொடா சற்று பார்த்துருக்கோமா இல்லைங்களா? சட்டருக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு கிரீஸ் தரணும், இல்லாட்டி என்ன ஆகும்? சட்டத்துக்குமே கிச்சு கிச்சுன்னு சத்தம் வரும், தூக்க முடியாது, இறக்க முடியாது. இப்ப கண்ணு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சிமிட்டுறோம் தெரியுங்களா? நமக்கே தெரியாம சிமிட்டுவோம். அந்த அளவுக்கு அதுல லூப்ரிகேஷன் இருக்கணும். அந்த லூப்ரிகேஷன் குறைஞ்சிச்சுன்னா கண் எரிச்சல் வந்து. இப்ப நமக்கு கண் எரிச்சல் வரும், அதன் பக்கம் நமக்கு சிந்தனையே இல்லை. இன்னைக்கு இத்தனை மில்லிமீட்டர் சுரக்கணுன்ற எண்ணம் நமக்கு கிடையாது. நம்ம படிச்ச ரப்புக்கு இருக்கு, நம்ம கூட இருக்கிற எஜமானுக்கு இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நமக்கு இது நேமத்தாவே தெரியல. நம்ம வாயில பேசிக்கிட்டு இருக்கிறோம், இப்ப எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம், கவனிச்சுட்டு இருக்கோம். உமிழ் நீர் சுரந்துகிட்டே இருக்கு, அளவா சுரக்குதுங்க. கம்மியா சுரந்தா வாய் ட்ரை ஆயிரும்,
அதிகமாக சொன்னதா துரத்துறன்னு ஒழுக ஆரம்பிச்சிடும். நமக்கு இப்போ பட்ட பேர் சுட்டுருவான். ஒரு சொல்லு உழுது பேரை சுட்டுருவான். கம்மியா சுரந்துச்சு அவனோட வாயை திறக்க முடியாது. இப்படி இப்படி இப்படின்னு வாயை பக்கமே வேற எந்த வேலை இல்லை, வாயை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். நம்ம இப்படி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சுகமா உட்கார வச்சு பயான் கேட்க வச்சுக்கிட்டு இருக்கான். சுகமா வியாபாரம் செய்யறோம், சுகமா வாழ்றோம், இன்ப வாழ்க்கை வாழ்றோம், சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றோம், கண்ணியமா வாழ்றோம், தலை நிமிர்ந்த வாழ்றோம். இது எதுவுமே நமக்கு தெரியல. ஷேக் நாயகம் வந்துதான் காட்டி கொடுத்தாங்க. ரப்பே எடே, இது உன்னோட சொந்த திறமை இல்லடா, உன் அறிவில்ல, அல்லாஹ் உன் கூட இருந்து உன்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். உமிழ் சுரக்குது பாருன்ட்டாங்க. என்ன மாதிரி சர்க்கார் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி குடிக்கிறோம், லிட்டரா குடிக்கிறோம். நம்ம என்னமோ தண்ணி குடிச்சு நம்ம போயிடுறோம். நாங்க நிறைய தண்ணி குடிப்பேங்க, எனக்கு எந்த நோய் வராது அப்படின்னு நம்ம திறமையை பீத்திக்கிட்டு இருக்கிறோம். கிட்னில சார் இப்ப ரச்சுன்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லா மக்களையும். 1 லிட்டர் தண்ணி தூக்கிட்டு சுத்தணும். காலைல இருந்து நைட்டு படுக்கிறதுக்குள்ள 1 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும். கொஞ்சம் சேர்த்து குடிச்சா டயாலிஸ் போகணும். டயாலிஸ் போனா ஒரு 2 நாளைக்கு படுத்து தான் கிடக்கணும். இப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம சலாமத்தா அந்த கிட்னி வேலை செய்ய வச்சு நிம்மதியா வாழ வச்சவன் யாரும் இல்லை. இதெல்லாம் ஒரு நேமத்தா ஒரு காலத்துல தெரியல. ஷேக் நாயகம் தான் காட்டி கொடுத்தாங்க. என்ன மாதிரி நேமத்து உள்ள கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. சரி, எஜமா அடிக்கடி சொல்லுவாங்க, நேமத் அல்லாவோட நேமத்துல வாழ்றேன்னு நீ சொல்லாதப்பா. அல்லாவோட நேமத்துல வாழ்றேன்னு நீ சொல்லாத. அல்லாவுடைய நேமத் என்னும் குவியல்ல நான் இருக்கிறேன்னு சொல்லு. குவிஞ்சிருக்குதுன்ட்டு எண்ணில் அடங்காத நேமத். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவன் அம்மா பி நேமத்து ரப்பிக்க ஃபஹத்திஸ், என் நேமத்தை நீ சொல்லி காட்டுங்கிறான். யார்கிட்டயாவது இன்னைக்கு போய் கேட்டாமுடா, அல்லாஹ் உனக்கு என்ன நேமத் செஞ்சான்? எனக்கு வீடு ஒன்று கொடுத்துருக்கான், அல்லாஹ் ஒரு காரு கொடுத்துருக்கான். இதுதான் சொல்லுவான். ஷேக் நாயகத்துடைய பிச்சையில ஒண்ணு நேமத்தை அது எண்ணி முடிக்க முடியல. அடுத்து என்ன போய் கேட்கறது? நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம் பிடிச்சான். என்ன மாதிரி என்னல எவ்வளவு கொடுத்துருக்கிறான்ல, உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எவ்வளவு கொடுத்தான். முடிய வளர வச்சு அல்லாஹ் புருவ முடியை கரெக்டா வளர வச்சான். புருவ முடியை கரெக்டா வளர வச்சு அல்லாஹ் இமை முடி இவ்வளவுதான் எண்ணி வச்சான். தாடியை தொங்க விட்டு அல்லாஹ் மீசை இவ்வளவுதான் வச்சான். இல்லாட்டி யாரு வெட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது? இன்னைக்கு இருக்கிற மீசையை வெட்டுக்கு நமக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. யார் இமையை வெட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது? யாரு புருவத்தை வெட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது? என்னங்க அல்லாஹ் எப்படி நம்ம வாழ இதெல்லாம் கொடுத்து விட்டான்னு நினைச்சோம் போல ஒரு காலத்துல. அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ் தாங்க படைச்சான். சர்க்கார் சொல்லுவாங்க, நம்மள்ட்ட ஈமான் இருக்குமா? இது ஆமாம் ஈமான். அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறானாம், அவன் தான் என்னை படைத்தானாம், அவன் தான் எனக்கு உணவளிக்கிறானாம், அவன் தான் என்னை வாழ வைக்கிறானாம், இதெல்லாம் அவன் தான் செய்கிறானாம், நான் தான் சம்பாதித்து நான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், பொண்டாட்டி பிள்ளை நான் தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி இருந்தோம். காலைல எந்திரிக்க வச்சது அல்ல, அவனை உட்கார வச்சது அல்ல. பல்லு விளக்கும் போது பார்க்க வைக்கிறாங்க. வேற எங்க போறது? பல்லு விளக்கும் போது தனி கைஃபியத்து. அதை பிடிக்கிறோமே, பிரஷ்ஷை பிடிக்கிறோமே, இப்ப கையில ஒரு கூவத்து இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு வாதம், ஏதோ ஒரு சின்ன ஒரு நரம்பு பிரச்சனை வந்துருச்சுன்னா பிரஷ்ஷை கையில பிடிக்க முடியுமா? பிரஷ்ஷை கையில பிடிக்கிறது நேமத்து. பிரஷ்ஷை கையில பிடிக்கிறது நேமத்தது. அதை எடுத்து இப்படி பல்லு விளக்கணும். அப்படியே அழகா பார்த்து ஒரு பல்லா விளக்கி அழகா முன்னாடி பின்னாடி விளக்கி வாய்ப்பு பிடிச்சி. என்ன ப்ராசஸ் தெரியுங்களா? என்ன வேலை தெரியுங்களா? பல்லு விளக்குறது. பல்லு விளக்காம ஒரு 3 நாளைக்கு இருந்தோம். பக்கத்துல யாரும் வர மாட்டாங்க. நம்ம பக்கத்துல யாரும் நம்மகிட்ட பேச மாட்டாங்க. மூடா நம்மளை பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த தாயிடே போடா நாத்தடிக்குது அப்படின்றுவோம். நம்ம அன்பா பார்த்துக்கிட்ட நம்ம மனைவி நம்மளை தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஒரு மாசம் பல்லு விளக்கல தலாக் நோட்டீஸ் வந்து 1 மாசம் தலாக் நோட்டீஸ். அப்ப பல்லு விளக்கி விட்டவன் யாரும் இல்லை. பல்லு விளக்கி விட்டான், வாய் கொப்பளிக்க வச்சான், அதுக்கு கூவத்து கொடுத்தது அல்ல. இந்த தாடை அசையணும். அதுக்கு என் தம்பி யாசர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு காதுல ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு ஆப்ரேஷன் பண்ணோம்ல. அப்ப டாக்டர் என்னை உட்கார வச்சு படம் நடத்துறாங்க. எதுக்கு படம் நடத்த எனக்கு புரியல. இந்த மூளையில இருந்துங்க இப்படி ஒரு நரம்பு வரும், இப்படி ஒரு நரம்பு வரும். சரி சார், அந்த நடத்தும் இந்த இதுதான் நரம்பு அப்படின்னு காட்டணும். சரிங்க, நீங்க இப்ப போட்டோல பாக்குறீங்கன்னா இது மாதிரி அதுல அங்கெல்லாம் தெரியாது. சரிங்க, அங்கே தப்பு பண்ணிட்டான், அதை சொல்ல வரோம். அது சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு பாடம் நடத்திட்டு சொல்றாராம் அவர். நாங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது தெரியாம ஒரு பொருள் போய் அந்த சின்ன நரம்புல பட்டுருச்சு. சரிங்க, அதனால இந்த சைடு கொஞ்சம் வேலை செய்யாது. அவருடைய தண்ணி குடிக்கிறாரு, இங்கிட்டு குடிச்சிட்டு இருக்காரு, இங்கிட்ட ஒழுகுது. அவர் வாய்க்கு பிடிக்கலான்னு தண்ணி ஊத்துற, வாய்க்கு பிடிக்கவே முடியல, தண்ணி கீழே ஒழுதுட்டு இருக்கு. எப்படி ஒரு பல்லு விளக்கு? நல்லா சேகநாதிரி பிடிச்சல பின்னாடி சரி பண்ணிட்டான். சர்க்காரை பார்க்க வச்சாங்க. உதடு இப்படி குடிக்கிறோம், டீ குடிச்சிட்டு நம்ம வாட்டில் பேசிக்கிட்டே குடிக்கிறோம். இது 2 உதடு உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கிரிப்பா உட்காந்துக்கு.
யாருங்க உட்கார வச்சா? இத பார்க்க வச்சாங்க ஷேக் நாயகம். அணுவணுவா ரசிச்சு பாரு, அல்லாஹ் உன் கூட இருக்கிறான். அணுவணுவா அலசிப்பாரு, அல்லாஹ் உன் கூட இருந்து தேவையை பூர்த்தி செய்யறான். எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அல்லாஹ் இல்ல, ரிமோட் கண்ட்ரோல்ல ஒண்ணு இயக்கலப்பா. நீ யாரெல்லாம் நேசிக்கிறியோ, எதெல்லாம் உன்கிட்ட இருக்குன்னு பெருமை அடிக்கிறியோ, அதெல்லாம் உன்கிட்ட இல்ல. எது இல்லைன்னு நினைக்கிறியோ அந்த அல்லாஹ் உன் கூட இருக்கு. காசு இருந்தா பெருமை வருது, கார் இருந்தா பெருமை வருது, பங்களா இருந்தா பெருமை வருது. இந்த ஏரியா கவுன்சிலர் எனக்கு ஃப்ரெண்டுங்க, பெருமை வருது. இந்த ஏரியாவுடைய எம்எல்ஏ எனக்கு ஃப்ரெண்டுங்க, நான் சொன்னா செஞ்சிருவாருங்க. எம்எல்ஏவுடைய பிஏ தெரிஞ்சாவே நமக்கு பெருமை வருது. ஷேக் நாயகம் சாரே காயினாத்துடைய ரப்பு இப்ப என் ஃப்ரெண்டு, அவன் என் கூட இருக்கிறான். நாடி நரம்புகள்ல என் ரப்ப காட்டி கொடுத்தாங்க ஷேக் நாயகம். இரவுல தூங்கிட்டு இருக்கிறேன், நைட்டு குளிருது, துட்டி எடுத்து பொத்திக்கிறேன். துட்டி எடுத்து பொத்தும்போது சர்க்கார் சொல்றாங்க, இந்த போர்வையிலிருந்து என் தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. நடுநீசி இரவு நேர தூக்கத்துல ஒரு போர்வை எடுத்து பொத்தும் போதே ஷேக் நாயகம் சொல்ல வைக்கிறாங்க. இதை சொல்ல வச்ச ஷேக் நாளைக்கு முன்கர் நக்கீர் வரும்போது, நாளைக்கு இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது சொல்ல வைக்காமையா விட்டுருவாங்க? அப்ப தெரியும் ஷேக் நாயகம் நமக்கு என்ன ஈமான கொடுத்தாங்க. இப்ப தெரியாது. எல்லாரும் கவலையில வாழ்றாங்க போல, நம்ம நிம்மதியா வாழ்றோம். நம்ம நிம்மதி யார்கிட்ட சொன்னாலும் புரியாதுங்க. நம்ம நிம்மதி யார்கிட்ட சொன்னாலும் புரியாது. என்னமோ ஒரு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு, காசு இருக்குன்னாலும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை. நம்ம ஷேக் நாயகத்துக்கு முறியது ஒரு முசாபரா இருந்தா கூட சந்தோஷமா தான் இருக்கும். அந்த எல்லாத்தையும் நம்ம ஆபாதான் வாழ வைக்கிறான். கல்புல ஃபக்கீரா இருக்கிறோம், எதையும் கல்புல வைக்கல சர்க்கார் நாயகம். நிம்மதியா இருக்கிறோம். நிம்மதி என்றாலே ஃபைசி, நிம்மதி என்றாலே ஃபைசி, உங்கள் நிழல் கண்ட இடமேதான் அண்ணலே ஃபைசி. ஷேக் நாயகம் வரல, நிம்மதினா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. நீ காசு வந்தா நிம்மதின்னு நினைச்சிருப்போம், ஒரு வீடு கட்டி முடிச்சா நிம்மதின்னு நினைச்சிருப்போம். இன்னைக்கு எல்லாம் வச்சிருக்கலாம், எத்தனையோ பேர் கவலைப்பட்டிருக்காங்க. என் அன்பு நண்பர் பீர்பாய் ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம எல்லாம் சாப்பிட்டோம், அவர் எதுவுமே சாப்பிடவே இல்லை. 2 நாளா கேட்டேன், வாயில புண்ணு வந்துருச்சுங்க, எதையுமே சாப்பிட முடியல. அழுக வச்சுட்டாங்க. ஒரு நிமிஷம், கோடி ரூபா காசு இருக்கு, வாயில ஒரு புண்ணு வந்துருச்சு. சுவையான பிரியாணி சாப்பிட முடியுமா? சுவையான சிக்கன் 65 சாப்பிட முடியுமா? பால் வேணா குடிச்சுக்கலாம். நீ வச்சிருக்க காசை கொண்டு எதையுமே சாதிக்க முடியாது. வாயில புண்ணு வராம உன்னை சுகமாக பாதுகாத்து கொண்டு இருப்பவன் யாரும் இல்லை. வாய் புண்ணை பத்தி ஒன்று சொல்றேன் கேட்டுக்கங்க. கடைக்கு ஒரு கஸ்டமர் வர்றாரு, 1 வருஷமா அவருக்கு வாய் புண்ணு இருக்குங்க. அவர் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. பொய் சொல்லலாம் மூட, அவர் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அழுகிறாரு, அவரு காசு வச்சிருக்கிறாரு, கடையில் வந்துட்டு அழுகிறாரு, இப்படி கையை கட்டிக்கிட்டு அழுகிறாரு. அவரை பார்க்கறதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்கணும். அவரை கடையில் இருந்துட்டு வாய் புண்ணு 1 வருஷம் ஆயிடுச்சுங்க, இன்னும் அழுகிறாரு தேம்பி. இந்த வாய் புண்ணுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ செலவழிச்சிட்டேங்க. எவ்வளோ மாத்திரை போடுறேன், கேட்க மாட்டேங்குது. எவ்வளோ சித்த மருத்துவங்கிறான், கேட்க மாட்டேங்குது. ஆயுர்வேதிக் மருத்துவங்கிறான், கேட்க மாட்டேங்குது. நிம்மதியா நீங்களாம் சாப்பிட்றீங்க, நான் ஊருக்கே சோறாக்கி போடுறேன், என்னால சாப்பிட முடியும். வெள்ளை சோறு தான் சாப்பிட்றேன், வெறும் வெள்ளை சோத்துல தண்ணி ஊற்றி சாப்பிட்றேன். இன்னொருத்தர் வந்தாங்க, அந்த அம்மாவுக்கு வயிற்றுல புண்ணு, அல்சர். நமக்கு அல்சர் இருக்கு சர்க்கார் பிச்சையில, அது ஒண்ணு இருக்கிற மாதிரியே தெரியாது, எல்லாத்தையும் எல்லாம் சாப்பிட வச்சுருக்காங்க. அல்சர் இருக்கு அவங்களுக்கு. அந்த அம்மாவுக்கு சொத்து மட்டும் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? சொத்தை வித்தாங்கன்னா இன்னைக்கு 50 கோடிக்கு விற்கலாம். வித்தாங்கன்னா அப்ப பாத்துக்கங்க எவ்வளவு வாடகை வரும்னு பாத்துக்கங்க. அவங்க வந்து துபாயில வேற இருக்கிறாங்க. தமிழகத்துல இவ்வளவு வருமானம் இருக்கு, துபாயில பொண்டாட்டி புருஷன் 2 பேரும் வேலையை செய்யறாங்க. அந்த அம்மா அன்னைக்கு போன் போட்டு அழுகுறாங்க, நம்ம கடை கஸ்டமருக்கு போன் போட்டு அழுகுறாங்க, பாய் என்ன மருந்து சொல்லுங்க, எதை வேணாலும் சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க மாட்டாங்க. சொல்லிட்டு நீங்க காரமா சாப்பிடுங்க, தயிர் சாப்பிடுங்க, தயிர் சோறு சாப்பிடுங்க இதுதானே சொல்லுவோம் அல்சர் இருக்குன்னா. அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்ற தயிர் சோறை சாப்பிட்டா தான் நெஞ்சரிச்சு அதிகமாகவே வரும், நீங்க சொல்ற கீரை தண்ணி ஊற்றி சாப்பிட்டா தான் நெஞ்சரிச்சு அதிகமா. இப்ப என்னதான் சாப்பிடுவீங்க? என்ன சாப்பிடுறதுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியலைங்க சார், என்ன சாப்பிட்றதே தெரியல. எல்லா மருந்தையும் குடிக்கிறேன். அல்சருக்கு ஒரு மாத்திரை போடலாம், ஒரு காம்பினேஷன் இருக்கு. இப்போ நமக்கு எல்லாம் தெரியும் ஓமி பிராஜோல் அப்படின்னு சொல்லுவோம், அதுல ஒரு 10 பிராஜோல் இருக்கு, ராபி பிராஜோல், அது பேண்டாபிள் நிறைய இருக்கு. எல்லா மாத்திரையும் ஒன்னா கலந்து போடுறாங்க அவங்க. ஒரு 10 வகையான காம்பினேஷன் ஒன்னா கலந்து வாயில போட்டு, இதுக்கு மேல டானிக்கா ஒரு பாட்டில் எல்லா டானிக்கையும் குடிச்சு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. தெரியாம எங்கேயா ஒண்ணு சாப்பிட்டோம்னா முடிஞ்சு போச்சு கதை. நல்லா இருக்குன்னு நினைச்சு சாப்பிட்டோம், அதெல்லாம் நம்மள எவ்வளவு நிம்மதியா வாழ வச்சிருக்கோம். உன்னை வாழ வைப்பவன் யாரும் இல்லை.
இதுவரை என்னை நிம்மதியாக வாழ வைத்தவன் யாரும் இல்லை. இந்த நொடி என்னை நிம்மதியாக வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் யாரும் இல்லை. இனி வரக்கூடிய காலங்களில் நிம்மதியாக வாழ வைப்பவன் யாரும் இல்லை. இந்த உணர்வை கொடுத்தவங்க தான் ஷேக் நாயக். அல்லாஹ் தஆலா நம் ஷேக் நாயத்துக்கு ஆஃபியத் சலாமத் நீண்ட ஆயுளை தருவானாக. ஷேக் நாயத்துடைய ஹாந்தானை அல்லாஹ் தஆலா ஆபாதாக்கி ஷேக் நாயத்துக்கும் பீராணி அம்மாவுக்கும் அல்லாஹ் தஆலா ஆஃபியத் சலாமத்தோடு நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுளை கொடுப்பானாக. எஜமான் அவருடைய தலைமையில் இன்னும் பல 100 மீலாது விழாக்களை நாம் கொண்டாடக்கூடிய பாக்கியத்தையும் அவருடைய நஜரே முபாரக்கில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா தருவானாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸ்ல இவ்வளவு அவுலியாக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. யா அல்லாஹ், நாங்கள் உன்ட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் செயல் பாவமா இருக்குது, எங்க எண்ணம் பாவமா இருக்குது, எங்க யோசனை பாவம், நாங்கள் இருக்கிறதே பாவம் தான் ரப்பே. அதுக்காக ரப்பே எங்க ஷேகை விட்டு மட்டும் எங்களை பிரிச்சிடாத ரப்பே. ஒரு நொடி கூட எங்க ஷேக நேரத்தை விட்டு எங்களை பிரிச்சிடாத ரப்பே. எங்களுக்கு ஒரு அந்தஸ்து கூட இல்ல, குலாமே ஷேகுங்கிற அந்தஸ்து எங்களுக்கு கொடுத்துடல. அந்த குலாமே ஷேகுங்கிற அந்தஸ்து எங்களுக்கு இப்பயும் கூட இல்ல, கபூர்லையும் கூட இல்ல, நாளைக்கு மஹ்சர்லையும் கூட இல்ல, சொர்க்கத்திலையும் கூட இல்லை. எங்களுக்கு வேற எதுவும் வேணா ரப்பே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இவ்வளவு நேரம் என்னை பேச வைத்தவன் யாரும் இல்லை. இவ்வளவு நேரம் என்னை நம்மை எல்லாம் கேட்க வைத்தவன் யாரும் இல்லை. இவ்வளவு நேரம் நம்மளை சலாமத்தாக உட்கார வைத்தவன் யாரும் இல்லை. இவ்வளவு நேரம் சலாமத்தாக பார்க்க வைத்தவன் யாரும் இல்லை. இவ்வளவு நேரம் சலாமத்தாக மூச்சு விட வைத்தவன் யாரும் இல்லை. இவ்வளவு நேரம் சலாமத்தாக நம்முடைய உடம்பை இயக்கிக் கொண்டிருப்பவன் யாரும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லு அலா நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, ஷேக் இனாயத்தினுடைய பெரிய பிச்சை, அல்லாஹ் தஆலா இந்த பாவிய இந்த உயர்தரமான மஜ்லிஸில் கொண்டு வந்து சேர்த்தான். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு எத்தனையோ தேவையை வச்சிருக்கான். ஆனால் அந்த தேவைகள் எல்லாம் என்னை தள்ளாமல், அந்த தேவைகளை விட்டு என்னை தூரமாக்கி என் ஷேக என்னை என்ன செஞ்சுட்டாங்க, என்னை அழைச்சி கொண்டுட்டாங்க. அதை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ், நீ விரும்பக்கூடிய ஷேக உன்னை அழைக்கிறாங்கப்பா. உனக்கு உலகத்தில் நான் 1000 தேவைகளை வச்சிருந்தேன். ஆனால் அத்தனை தேவைகளை விட ஓ ஷேக், உனக்கு மட்டும் ஷேக் இல்லை, அவங்கள நானும் நினைச்சிறேன், ரொம்ப ஆசிக்கிறேன். அதை கொண்டு நான் நினைச்சிறேன், நான் உங்களை ஒன்று அங்கே அனுப்புகிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ், உன் தேவையெல்லாம் நான் நினைச்சிறேன், பிற்படுத்துகிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ், முதல்ல நீ அந்த தேவையில் போய் உட்காரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஐநாக இருந்து மிஸ்கினை கூட்டு வந்தான் எஜமான். லா இலாஹ இல்லல்லாஹ் வரும்போது இவங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேன், இவங்களுக்கு அவங்க நம்மளை அழைச்சிருக்காங்களே, இவங்களுக்கு நான் என்ன பிரதிபலன் கொடுக்க போறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதே நாம என்ன செஞ்சு அல்லாஹ்ட்ட கேட்டோம், யா அல்லாஹ், இந்த மாதிரி உயர்தரமான மஜ்லிஸுக்கு என்னை கூட்டு போறேன், நான் என்ன செஞ்சாலும் எல்லாமே குறவுதான், லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனா இருந்தாலும் இந்த பாவிக்கு இந்த இடத்த நீ என்ன செஞ்சிருக்க, நசிப்பாகிருக்க. போற அல்வா கடைக்குள்ள போன, லா இலாஹ இல்லல்லாஹ், என்னால ஏண்டது லா இலாஹ இல்லல்லாஹ், எதையாவது செய்யணும், இங்க என்ன ஃபேமஸா இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ். சரி அல்வா வாங்கினேன். வாங்கிட்டு வெளியே வந்த எஜமான் 2 பேரு லா இலாஹ இல்லல்லாஹ், நல்ல சாமி ஆரஞ்சு கலர்ல, நல்ல என்னன்னா காவி கலர்ல இதை உடுத்திருக்காங்க. என்ன உடுத்திருக்காங்கன்னா கைலி உடுத்துக்கிட்டு மேல சட்டை கிடையாது, ஃபுல்லா அந்த நம்ம தசுமணி மாதிரி சொல்லுவாங்கல்ல, மணிமணியா போட்டிருந்தாப்புல. போட்டுட்டு இருந்து அவன் எல்லாத்தையுமே காசை கேட்டான். எல்லாத்தையும் காசு, ஐயா எனக்கு காசு தான், ஐயா எனக்கு காசு தான் கேட்டான். ஆனா நம்மளை பார்த்தும்போது அவன் கேட்டான் பாருங்களா ஒரு கேள்வி, லா இலாஹ இல்லல்லாஹ், அரே பாய், மாஷா அல்லாஹ் பாய், அல்ஹம்துலில்லாஹ் பாய், அல்லாஹ் பாய் நீ கொடு பாய். எப்படி நம்மளை அல்லாஹ் அவன் முகத்துல நம்ம எப்படி காட்டுறான் பாருங்க. இந்த நேமத்தை எப்போ கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு காலமும் இதுக்கு முன்னாடி வாழும்போது இந்த உலகத்துல சுற்றி திரியும் போது யாருமே நம்மளை இந்த மாதிரி கூப்பிட்டதில்லை. அதே மாதிரி வீடு வீடா திருவாசகங்கள்ல என்ன செஞ்சாங்க தெரியுமா, மிஸ்கின்கள் வீடு வீடா யாசகம் கேட்கும்போது எங்க வீட்டு வாசலுக்குள்ள வரும்போது அவரு என்ன ஒரு ஆள் பார்த்தார். இதை நான் பெருமைக்காக சொல்ல, என் சேக நான் அடைஞ்சதுனால எனக்கு அல்லாஹ் அவன் கொடுக்கக்கூடிய அந்த அந்த இன்பம், லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை என்ன அவனை மற்ற சிந்தனைகளை எங்கேயும் கொண்டு போகாம
அவனை சுகூது செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த ஷேக் மூலியமா தான் எழுதிச்சு. அதெல்லாம் நமக்கு கிடைக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ். இவர் வந்தாரு, வாசல்ல வந்து நின்றுட்டு அப்புறம் என்னை பார்த்தாரு. போல நான் எடுத்துட்டு வரேன் இது மாதிரி அப்படின்ட்டு போனேன். உள்ள போகும்போது அவர் அங்கிருந்து அல்லாஹ் அல்லான்றாரு. திடீர்னு பார்த்த நாளைக்கு அவரு ரொம்ப புகழ்றாரு லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த வீட்டு வாசலுக்கு போனாரு, அந்த வீட்டுக்கு போனாரு, எம்மா எம்மா அப்படின்னாலும் கூப்பிட்டாரு. இங்க வந்துட்டு அல்லாஹ்வே மாஷா அல்லாஹ் இப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது எதனால இவர் வந்து எங்க வாசல்ல வந்து நம்ம வீட்டு வாசல்ல வந்து அப்படிலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை. அப்போ அந்த சிந்தனையில நம்ம சேகநாயகர் நமக்கு அப்படித்தான் உள்ளத்துல கல்புல போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, அவர் ஒன்ன பாக்கலடா, உள்ள என்ன இருக்குதா அதை அவர் பாக்குறாரு. அவர் கண்ணுக்கு அது தெரியுது. லா இலாஹ இல்லல்லாஹ் இது எப்படி தெரியுது நாளி, இது நீ எப்படி நீ பெற்றுக்கொண்ட நாளைக்கு அது என்ன கொண்டுதானே நீ பெற்றுக்கொண்ட அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சேகநாயகம் பார்க்க வச்சாங்க. அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் ஷேகுடைய பிச்சையில எவ்வளவு இன்பகரமா இருக்கு தெரியுமா? சுபஹான ஜல்லஜலால். ஒவ்வொரு பீர்வாயுகளும் அவர்கள் அனுபவிக்கூடிய அனுபவத்தை அதை சொல்லும் போது இந்த மிஸ்கினுக்கு எவ்வளவு ஒரு ஏக்கம் வரும் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். ஆஹா, அல்லாஹு தாலா எப்படி எல்லாம் ஒவ்வொரு மிஸ்கினை அந்த ஷேகுடைய அந்த கரம் பிடிச்ச காரணத்தினால எப்படி எல்லாம் அல்லாஹ் வாழ வைக்கிறான் பாரு. லா இலாஹ இல்லல்லாஹ். நாம இன்னைக்கு இந்த விஷயத்துல நாம என்ன செய்யறோம், பொதுவாக்கா இருந்துட்டோமே. இந்த பீர்வாய் இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்களே, இந்த விஷயத்துல நம்ம பொதுவாக்கா இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு கவலைய சேகனாக போடுறாங்க. போட்டு நாளைக்கு என்ன செய்யறாங்க, அதை அமல் செய்ய வைக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். நேற்று அந்த பீர்வாய் அந்த விஷயங்களை சொன்னாங்களே, அந்த விஷயத்தை நம்ம அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, சேகனாக என்ன செய்றாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் மூலமாக ஒரு ஹாலை இருந்துச்சு. நம்மளுடைய வாழ்க்கை எப்படிலாமோ பொதுபோக்கா அல்லாஹ் மறந்து எப்படிலாமோ இருந்துச்சு. ஒரு முரட்டு குணமா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா இப்போ அல்லாஹ் வந்தாலா நம்மளுடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு சுக்குன் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். எது வந்தாலும் சரி, எது போனாலும் சரி, உனக்கு இல்ல அல்லாஹ் தான்பா. அல்லாவை தவிர உனக்கு எதையும் யாரும் என்ன செஞ்சிட முடியாது. உன்கிட்ட கொண்டு வந்து உன் மனசை குளிர வைக்கவே முடியாது. உன் மனசு அதை குளிர வைக்கக்கூடியவன் அல்லாஹ் தான்டா அப்படின்ற மாதிரி சேகநாயகன் நமக்கு காமிச்சிட்டாங்க. அதனால உலகத்துல நமக்கு என்ன நஷ்டமாக தெரிஞ்சாலும் அந்த நஷ்டத்திலையும் அல்லாஹால என்ன மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை வச்சிருக்கான் அப்படின்றத நமக்கு ஒரு சுக்குனா நம்மளுடைய மனசை ஆக்கிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த பக்குவம் எங்க கிடைக்கிறதுமான், சேகநாயகத்தோட காலடியில தான் கிடைக்கிறதுமான். வேற எங்க போனாலும் கிடைக்கிறாரு. வேற இந்த மாதிரி ஒரு இந்த இல்மு எங்க கிடைக்கணும், இந்த சேகநாயகனுடைய அந்த காலடியில தான் கிடைக்கும் எஜமான். லா இலாஹ இல்லல்லாஹ். அதே மாதிரி மிஸ்கினு எல்லாத்துலயும் எஜமான என்ன செய்றாங்க, சுகுது செய்ய வைக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். எதை பார்த்தாலும் சரி டக்குன்னு நமக்கு நம்மளை அறியாமல நம்ம அதை யூஸ் பண்ணாலும் கொஞ்ச நேரத்துல சேகநாயகம் ஆரம்பிச்சு, ஆஹா நீ இதை எப்படி சுகு செய்யாம விட்டுட்டியாப்பா, இப்படி சுகுச்சு இதுல என்ன இதுல வந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்காரு, அதை பாக்கியமா நீ பாரு. வெறுமனமா எப்போ நம்ம வெறுமனமா பாக்குறோமோ அப்ப அங்க இருந்து ஷேக் நம்மளை விட்டு தூரம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கோ. ஸல்லு அலன் நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக படைத்து இன்னும் தனது ஹபீப் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறக்க வைத்தானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேஹ்மார்களுடைய தொடர்பை நமக்கு பிச்சையாக வழங்கி அவர்கள் ஷொஹபத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுடைய இந்த மஜ்லிஸில் கலந்துக்கக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு நசீபாக்கினானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளையும் சதா அந்த வஸ்துவுடன் ஐனாக இருந்து பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். சர்க்கார் நாயகம் அவங்களுடைய ஃபைசான் ஒவ்வொரு நாளும் லா இலாஹ இல்லல்லாஹ் புழங்கி அதை அனுபவிச்சு வைக்கிறாங்க. சர்க்கார் நாயகம் லா இலாஹ இல்லல்லாஹ். சர்க்கார் ஒரு பயான்ல சொல்லி காமிச்சாங்க, இன்னும் வந்து இதை செய்ய வைச்சவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். இப்ப இதை வந்து ரொம்ப இலகுவா சர்க்கார் நாயகம் நம்மளுக்கு கத்துக் கொடுத்துட்டாங்க. நம்ம ஆரம்பத்துல சர்க்கார் கரம் பிடிச்ச புதுசுல
இதை வந்து நமக்கு ஒரு புதுசா தெரியும். சாப்பிடும் போது இல்லல்லா சொல்லணும், எந்த செயல் செய்யும் போது இல்லா சொல்லணும். ஆனா இதோட அஸ்ரார் இருக்குன்னு சொல்லி நமக்கு இதுதான் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ். ஒவ்வொரு சஹாபாக்களும், ஒவ்வொரு நபிமார்களும், ஒவ்வொரு சஹாபாக்களும், ஒவ்வொரு வழிமார்களும் செஞ்ச செயல் இது லா இலாஹ இல்லல்லாஹ். அதை வந்து நம்மளுக்கு வந்து சர்க்கார் நாயகம் வாயில சொல்லக்கூடிய, காலில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். நம்ம மதசாக்கு வரோம், சாப்பிடும் போது சாப்பாட்டை கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லல்லா, நம்மளை பேச வைப்பவன் யாரும் இல்லை இல்லல்லா. அப்போ வந்து இல்லல்லா, இந்த இல்லல்லா வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சர்க்கார் நாயகம் கலந்து விட்டுட்டாங்க. இப்ப இந்த இல்லல்லால வந்து நம்ம என்ன பெற்றுக்கிட்டோம்னு சொன்னோம்னா லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான் மொத்த லா இலாஹ இல்லல்லாஹுமாவே இருக்கு. சர்க்கார் நாயகம் ஒவ்வொரு நாள் அதை மிஸ்கின் கல்வில கொடுப்பாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த இல்லல்லா நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும் போது இல்லல்லா இல்லல்லா சர்க்கார் நாயகம் அந்த பயான்ல சொல்லி காமிச்சாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் நாளைக்கு மறுமையில வந்து அங்கேயும் போய் சொல்லுவோம், இந்த ஹூர்லினின் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை இல்லல்லா, இந்த சொர்க்கத்தில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை இல்லல்லா. அப்ப அங்க இருக்க மலக்குமா சொன்ன ஃபைதி சர்க்கார் கூட்டம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த பயான்ல சொல்லி காமிச்சாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப வந்து இந்த இல்லல்லா அப்படிங்கிறதுக்கு தாரீஃப் சர்க்கார் நாயகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அவன் ஒருத்தன் தான் காயும், தன்தானே காயுமாகவும் மௌஜூதே உஜூதியாகவும் உலூஹியத்திற்கு சொந்தக்காரனாக இருப்பவன் யாரும் இல்லை. அத வந்து அந்த இல்லல்லாங்கிறது வந்து அதுதான் வந்து உறுதி செய்துன்னு சொல்றாங்க சர்க்கார் நாயகம். அப்ப நம்ம அசால்ட்டா ஃபர்ஸ்ட் கவுலன் இல்லல்லா இல்லல்லான்னு சொல்லிட்டு இருந்தோம் லாயில. இப்ப ஒவ்வொரு நாளும் அந்த இல்லல்லா சொல்லும் போது அதை அனுபவிக்க வைக்கிறாங்க. அப்ப இந்த சாப்பாடை சாப்பிட வைப்பவன் யாரும் இல்லை இல்லல்லானா இதுக்கு வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தான் அந்த சாப்பாட்டுல கையுமா இருக்கான், காயுமா இருக்கான். அதுக்கு மௌஜூதே உஜூதியா அல்லாஹ் தான் இருக்கான். அந்த உலூஹியத்திற்கு சொந்தக்காரனா அல்லாஹ் தான் இருக்கான். உலூஹியத்துக்கு சொந்தக்காரனா என்ன லா இலாஹ லா ஜாத்தே ஷைஷே வஸ்ஃபே உலூஹியத்துக்கோ ஜாத்தன் நஃபி கர்த்தா ஹை. அதாவது சிருஷ்டிகளில் காணப்படும் உலூஹிய தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை அந்த உலூஹியத்திற்கு சொந்தம் இல்லை என்பதை நஃபி செய்கிறது. அப்ப சாப்பிட உட்காடுறோம், இவ்வளவு நாளா எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம், இந்த சாப்பாடு எனக்கு சுயமா வந்து சக்தி கொடுக்குது, இந்த சாப்பாடு சுயமா என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யுது, சாப்பிட்டனால எனக்கு பசி அடங்குச்சு அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப சர்க்கார் நாயகம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சாப்பாட்டை கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லல்லா, இந்த சாப்பாட்டுல இந்த தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை இல்லல்லா. இப்ப இந்த சாப்பாட்டை வந்து நம்ம நஃபி செஞ்சுட்டோம், சாப்பாட்டை மறுத்துட்டோம். இந்த சாப்பாடு எனக்கு சுயமா வந்து எந்த தேவையும் பூர்த்தி செய்யல, ஆனா யார் பூர்த்தி செய்யறா, அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யறான். அந்த அல்லாஹ் எங்க இருக்கா, அந்த சாப்பாட்டுல தான் இருக்கான். அல்லாஹ் எங்கேயோ 7 வாரத்துக்கு மேல அரிசில இருந்து அந்த தேவையை பூர்த்தி செய்யல, அந்த நஃபி செய்த அந்த இதை வந்து அல்லாஹ் தான் அதுல இருக்கான் அப்படிங்கிறத சர்க்கார் நாயகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் பார்க்க வைக்கிறாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப அந்த பயான்ல சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்ல வந்து 4 நிலை இருக்குமா. லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிவது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை பார்ப்பது, லா இலாஹ இல்லல்லாஹ்வாவே ஆகிவிடுவது. லா இலாஹ இல்லல்லாஹ் இதுக்கு ஒவ்வொரு நிலைக்கு வந்து சர்க்கார் நாயகம் அல்லாஹ் தாலா என்ன அதுக்கு கூலி கொடுக்குறான் அப்படிங்கிறது சொல்லி காமிச்சாங்க. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹு வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வயாஃபிர் லக்கும் ذுனூபக்கும் அப்படின்னு சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. ஆலிம் சாதாரண ஒரு சிறு செப்பல் கடை வச்சிருக்கேன். செப்பல் கடையில் உட்காந்து 20 காலில் பயானம் கேட்கணும். திரும்ப திரும்ப அந்த பயானங்களை கேட்டு 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 ஷேகநாயகம் சொல்லக்கூடிய அந்த ஆயாத்துகள், ஹதீஸுகள், உருது கவிதைகள் கேட்டு கேட்டு அப்படியே மனப்பாடம் பண்ண ஆயிட்டு சொல்லுவாங்க பாருங்க. அந்த ஆயத்தை அவங்க கேட்டு மனப்பாடம் பண்ண ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் ஒரு ஜேர்ஜர்கள் கூட குறைச்சி இருக்காங்க, அது கட்டக்கூடாது. சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்கார் பிச்சையில நம்ம எப்படி சொல்ல வச்சாங்க, லா இதை கொடுத்தவன் யாருமே, சாப்பாட்டை கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லல்லா. இப்ப அந்த ஜி சர்க்கார் யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வயாஃபிர் லக்கும் ذுனூபக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப வந்து கவுல்லையே பேச்சுக்கள்லயே சிறந்த பேச்சு என்ன,
லா இலாஹ இல்லல்லாஹ் பேசுதான். அப்ப சர்க்கார் நாயம் நம்மளுக்கு எவ்வளவு இலகுவா இந்த அமலை கத்துக் கொடுத்துட்டாங்க பாருங்க. பையத்து வாங்கணும், வந்து உட்கார்ந்தோம், சாப்பிட்டோம். சாப்பிட போகும்போது சாப்பாட்டை கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லல்ல கவுல்ல சொல்லிட்டோம். அப்ப இந்த கவுல்ல சொன்னதுக்கு வந்து என்ன அல்லாஹ் கூலி கொடுக்குறானா, லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்கார் நாயம் சொல்லி காமிச்சாங்க அந்த பயான்ல லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப வந்து இந்த இல்லல்லா நான் இந்த சாப்பாட்டை கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லல்லாங்க இதுதான் களிமா. இந்த களிமாவை சொல்லிட்டு அந்த சாப்பாட்டுல பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய சிதறிய காரியங்களை அல்லாஹ் சீர்படுத்தி விடுகின்றான் அப்படின்னு சர்க்கார் நாயம் சொல்லிக்காம. அப்ப சிதறிய காரியம்னா என்ன? சாப்பிட போகும்போது நம்ம உலக சிந்தனையோட சாப்பிடல, போனை பார்த்துட்டு சாப்பிடல, அல்லாஹ் ரசூலுடைய ஞாபகத்தோட அந்த சாப்பாடை சாப்பிட வச்சாங்க சர்க்கார் நாயம். அப்ப அந்த காரியத்தை அல்லாஹ் வந்து சீர்படுத்தி கொடுத்துட்டான். சாப்பிடும் போது ஒவ்வொருத்தரும் மிஸ்கினுடைய நிலையே லா இலாஹ இல்லல்லாஹ். சாப்பிடும் போது ஏதோ ஒரு சிந்தனையில சாப்பிடுவோம். மிஸ்கின் வீட்டுல எல்லாம் பிள்ளைங்க டிவி பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. அப்ப அந்த காரியம் சிதறி போச்சு. சாப்பிட்றாங்க அந்த அது வந்து இந்த காரியம் அப்படியே சிதறிச்சு. இப்ப சர்க்கார் நாயம் பிச்சையில குழந்தைங்கள வீட்டுல பிள்ளைங்களா இருந்தா யாராவது சாப்பிட போதா சாப்பாடை கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லல்ல. இப்ப அல்லாஹ்வுடைய கவுலை கொண்டு அந்த அந்த கவுல்ல வந்து அல்லாஹ் நம்ம அந்த அமல்ல செஞ்சுட்டோம். அப்ப வந்து அந்த காரியம் வந்து அல்லாஹ் ரசூலுக்கு பிடிச்ச காரியமா சாப்பிட்றது ஆயிடுச்சு. இப்படிதான் ஒவ்வொரு காரியமும். எனக்கு சலாமத்தாக வண்டியில் கூட்டு போவன் யாரும் இல்லை இல்லல்ல. இப்படி ஒவ்வொன்றுலயும் வந்து சர்க்கார் நாயம் எவ்வளவு இலகுவா அதை கற்றுக் கொடுத்துட்டாங்க. இதுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லாஹ் கொடுக்குறான்னா லா இலாஹ இல்லல்லாஹ் வக்கூலு கவுலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயஃபிர் லக்கும் துனூபக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிடுறேங்கிறான். இப்படி ஒரு செயலை செஞ்சோம்னா, இதை சொல்லி செஞ்சோம்னா கவுல்ல வெறும் இன்னும் வந்து அடுத்த மரத்தை பார்க்க போல வெறும் சொல்றோம், இதை பத்தி எதுவுமே தெரியல நம்மளுக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் அறியல, லா இலாஹ இல்லல்லாஹ்வை பார்க்கல, லா இலாஹ இல்லல்லாஹ்வே ஆகல, ஃபர்ஸ்ட் சும்மா சொல்றோம். அப்ப சர்க்கார் நாயம் என்ன பிச்சை போட்டாங்க? வந்து உட்காந்து சாப்பிட்றோம், சாப்பாடை கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லல்ல சொல்றோம், அது அறியறமோ இல்லையா மிஸ்கீனோட நிலைய சொல்றேன். ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருந்தோம். சர்க்கார் பிச்சை போட்டாங்களா இல்ல ஒவ்வொன்றையா பிச்சை போட்டாங்க, அந்த ஹாலை பிச்சை போட்டாங்க சர்க்கார் நாயம். அப்போ வந்து சொல்றதுனால என்ன பயன் கிடைக்குது? அதுவரை சாப்பிட இப்ப நம்ம வந்து போய் தொழுகல, ஒரு பாவ மன்னிப்பு கேட்கல, அல்லாட்ட எதுவுமே பண்ணல. ஆனா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை எந்த ஒரு இதுவும் இல்லாம அறியாம லா இலாஹ இல்லல்லாஹ் சும்மா வாயில சொன்னோம். சொன்னதை கொண்டு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? நம்மளுடைய சிதறிய காரியங்களை சீர்படுத்திட்டான். நம்மளுடைய அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி இந்த செயலை செய்ய வைப்பவன் யாரும் இல்லை இல்லல்ல சொன்னோன்ன அல்லாஹ் அந்த காரியத்தை இலகுவாக்கி கொடுத்துட்றான். லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு நேற்று ஒரு சம்பவம் சர்க்கார் நாயம் மனைவிக்கு வச்சாங்க. இதெல்லாம் எல்லாம் மஜ்லிஸ்லாம் முடிஞ்சோடனே எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அங்கேருந்து எல்லாம் டிஸ்போஸ் இது பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வரக்கு. அப்போ அந்த மண்டபத்துக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறவர், அந்த ஹிட்மத் செய்கிறவர் ரொம்ப ஒரு கவலைப்பட்டார். ஏங்க இவ்வளோ லேட் ஆகி போச்சுங்க, நான் போயிட்டு காலையில் வரணும் 5 மணிக்கு, இதெல்லாம் ரெடி பண்ணணும், எல்லாம் கூட்டணும் வைக்கணும். அப்போ சர்க்கார் நாயம் அதான் கல்பில் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம அவர் மேலே நம்மளுக்கு வந்து ஒரு அதிருப்தி ஏற்படும். இதுங்க நாங்கள் தான் வாடகை கொடுக்குறோம்ல கொடுத்துருப்போம், அப்படிதான் நம்ம நிலைய இருந்துச்சு. ஆனால் சர்க்கார் பிச்சையில் எப்படி ஆக்கிட்டாங்க, அவங்களுக்கு துவா செய்ய வச்சாங்க. நாளை காலையில உங்களுக்கு இந்த அனைத்து காரியங்களையும் சீராக்குபவன் யாரும் இல்லை இல்லல்ல சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப கைஃபியத்தாயிருச்சு லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப சர்க்கார் பிச்சை நம்ம நிலை எப்படி இருக்கும்? நம்ம அவங்கள திட்டுவோம், அவங்க மேல அதிருப்தி ஆயிக்குவோம். ஒருத்தங்க நம்ம மேல அதிருப்தியா சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு செய்யல, இப்ப சர்க்கார் பிச்சையில இதை சொன்னோன்னா அவங்க நிஜமா ரொம்ப கைஃபியத் ஆயிட்டாங்க. நம்மளுக்கு ஹிட்மத் செய்யற மாதிரி ஆக்கிட்டான்ல அவங்கள. நம்மளுடைய வேலையில வந்து அவங்க வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், இந்தாங்க எடுத்துக்கிங்க ரொம்ப கண்ணியமாக. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னோம், அந்த இடத்துல வந்து சர்க்கார் பிச்சையில சொன்னோம், உங்களுடைய காரியங்களை நாளைக்கு உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் லேசாக்கி கொடுப்பவன் யாரும் இல்லை இல்லல்லான்னு சொன்னோம். அப்ப அதை கொண்டு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அசரா அவங்க கல்வில உண்டாக்கணும், நம்மளால உண்டாக்க முடியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்கார் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதனால எவ்வளவு ஒரு பயனை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அதை வந்து எவ்வளவு ஈஸியா கொடுத்துட்டாங்க. அதனுடைய பவரை நம்ம அறியல, சும்மா சொல்லிட்டு இருந்தோம், அதை கொண்டே இவ்வளவு அனுபவிக்கிறாங்க சர்க்கார் நாயகம் லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப அடுத்த மர்த்தபா லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிவது. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தஃபிர் லிதன்பிக வலில் முஃமினீன முஃமினாத். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிவது சர்க்கார் பிச்சையில ஒவ்வொரு நாளும் அதை அறிய வைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் சோபத்தோட சர்க்காரை சோபத்திலே இருக்க வச்சுக்கிறாங்க. எப்படி? கான்ஃபரன்ஸ் மஜ்லிஸ் மூலியமா டெய்லி ஒரு சர்க்கார் சொல்லுவாங்க, டெய்லி ஒரு பயான் கேளுங்கம்மா, மிஸ்கின் அதை செய்ய வைப்பாங்க சர்க்கார் நாயம். அப்ப அந்த பயான் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளோட நிலையை எப்படி இருக்கும், மிஸ்கினோட நிலையை சொல்றேன். நம்ம எப்பயும் இவ்வளவு வருஷமா 40 வருட காலமா எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இருக்கும். பயான் கேட்டு முடிச்சோன்னே எப்படி ஆயிரும், லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு பெரிய கைஃபியத் ஆயிரும். அல்லாஹ் ரசூலுடைய ஞாபகம் சர்க்கார் பயானை கேட்டு, அதனால மிஸ்கின் என்ன பண்றது, காலைல கொண்டு ஃபர்ஸ்ட் சர்க்கார் பயானை கேட்டுறது. கேட்டோம்னா அன்னைக்கு ஃபுல்லா என்ன இருக்கும், அந்த ஹால்லே இருக்கும்.
லா இலாஹ இல்ல. அந்த லா இலாஹ இல்லாவை அறிவி வைப்பாங்க. அல்லாஹ் ரசூல் வந்து லா இலாஹ இல்ல லா மஅபூத இல்லல்லா. ஏன் லா மஅபூத பையத்து வாங்கன்னு சொன்னாங்க. வேற யாரும் பையத்தான் ஒழிச்சுட்டாங்க. பையத்து வாங்க பாக்கியிருந்தா ஜி. அப்ப லா மாபூத இல்லல்லா, அல்லாஹ் ஒருத்தன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவனா இருக்கான். ஏன் அல்லாஹ் ஒருத்தன் தான் வணக்கத்திற்கு தகுதியா இருக்கான்? லா மக்சூத இல்லல்லா, அல்லாஹ் ஒருத்தன் தான் எல்லா தேவையும் பூர்த்தி செய்யறான். ஒவ்வொரு வஸ்துக்குல இருந்து லாபம் நஷ்டமும் அல்லாஹ் தான் கொடுக்குறான். அப்படிங்கிறத சர்க்கார் நாயகம் அறிய வைக்கிறாங்க. லா இலாஹ இல்ல. அடுத்த முறை ஃபர்ஸ்ட் சொன்னோம், சும்மா வாயில தான் சொன்னோம் இல்லல்லா இல்லல்லான்னு. இப்ப என்ன அனுபவிக்கிறாங்க சர்க்கார் நாயகம்? கல்வில கொடுக்குறாங்க லா இலாஹ இல்ல. அப்ப இந்த வண்டி வந்து சுயமா என்ன வந்து கூட்டிட்டு போகாது. இந்த வண்டியே என்னையே சேர்த்து நீதான் மூலம் சுமந்துட்டு போயிட்டு இருக்க. நீ நினைச்சேன்னா இந்த வண்டியில ஒரு சின்ன ரிப்பேர் ஆகும். ரிப்பேர் ஆனா அந்த வண்டி போகாது. என்ன ரிப்பேர் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. சர்க்காரோடைய அவங்க முறியுது, ஆஷிக் முறியுது. அங்க டாக்டர் அம்மா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாளைங்களுக்கு முன்னாடி வந்து என்ன காய்ச்சல்னே தெரியல. காய்ச்சல் வந்துட்டே இருக்கு, ஆனா என்ன காய்ச்சல் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. அங்க லோக்கல் டாக்டர்னால கண்டுபிடிக்க முடியல. கோயம்புத்தூர் போய் பெரிய பெரிய டாக்டரை பார்க்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. மெட்ராஸ்ல போய் பெரிய பெரிய டாக்டரை பார்க்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த காய்ச்சல் வந்து நாஃபி லார் கொடுக்கறதுங்கிறது எந்த டாக்டர்னாலுமே கண்டுபிடிப்பான். அப்ப அந்த காய்ச்சலை கொடுத்தவன் யாரு? அல்லாஹ். அவன் தான் அதை வந்து நாஃபியும் கொடுப்பான், லாரும் கொடுப்பான். எல்லாமே அவங்க சொல்றாங்க. அவங்க எஜமானவர் சொன்னதா வசீமோல சொன்னாங்க. இதுல என்ன நேரத்துல நான் நல்லா இருக்கேன், எந்த ஒரு சோர்வோ பெரிய இதோ இல்லை, ஆனா காய்ச்சல் மட்டும் போக மாட்டேங்குது. எல்லா மாத்திரையும் பார்த்தாச்சு, எல்லாம் டெஸ்ட் எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா வந்து காய்ச்சல் வந்து போக மாட்டேங்குது, காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹ் தான் ஒரு செயல்ல இருந்து லாபமும் நஷ்டமும் கொடுக்குறான். லா மக்சூத இல்லல்லா, அல்லாஹ் தான் மக்சூதா இருக்கான். அதனால வந்து ஏன் அல்லாஹ் தான் மக்சூதா இருக்கான்? லா மௌஜூத இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா. அப்ப அல்லாஹ் தான் வந்து லா இலாஹ இல்லல்லா சபா சிஃபத்துக்களும் மௌலாக்கு தான் சொன்னோம். ஹயாத், இல்மு, இராதா, குதிரத், சமாத், பசாரத், கலாம் மௌலாக்கு தான் சொன்னோம். லா இலாஹ இல்லல்லா லா மௌஜூத இல்லல்லா. ஏன் லா மஷூத இல்லல்லா? ஏன்னா அல்லாஹ் ஒருத்தன் தான் வந்து லா இலாஹ இல்லல்லா மௌஜூதா வெளியாகி இருக்கான். அவன் தான் காட்சி அளிக்கிறான். சாரை காயினாத்துல அவன் தான் காட்சி அளிக்கிறான். அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாவை அறியக்கூடிய மர்த்தப். அதுல வந்து சர்க்கார ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இந்த லா இலாஹ இல்லல்லாவை பார்த்து அதை ஒவ்வொரு செயலிலும் பார்க்க வைப்பாங்க சர்க்கார் நாயகம். சின்ன செயலிலும் மிஸ்கின் தொழுகும் போது பார்க்க வைப்பாங்க லா இலாஹ சர்க்கார் நாயகம். ரப்பே தக்பீர் கட்டி நிற்கும், எந்திரிக்கும் போது பார்க்க வைப்பாங்க, ரொம்ப பார்க்க வைப்பாங்க. அது காலைல எந்திரிச்சு உட்காந்தாலும் சர்க்கார் சொன்ன மாதிரி இந்த முராக்கப்படி எந்திரிக்க வைப்பாங்க. லா இலாஹ இல்லல்லா. அல்லாஹ் 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 சிறு முகத்துல என்ன இவ்வளவு நாள் இருக்க வச்ச, இப்ப எனக்கு மறுபடியும் அந்த ஹயாத்தை நீ கொடுத்து என்னை எந்திரிக்க வச்சிருக்க. லா இலாஹ இல்ல லா மௌஜூத இல்ல, இந்த ஹயாத்தை நீ தான் எனக்கு கொடுத்துருக்க. லா இலாஹ இல்ல. அப்ப இந்த ஹயாத்தை வந்து நீ தான் எனக்கு கொடுத்துருக்க. இவ்வளவு நேரம் நான் முகத்துல இருந்தேன், இதான் என்னுடைய உண்மையான நிலை. சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. ஆமீர் நாயகம் அவங்க வந்து அவங்களுடைய அந்த கடைசி காலங்கள்ல அவங்களுக்கு கை வேலை செய்யாம போச்சு, ஒரு கை. அப்ப அதையும் வந்து சூஃபியாக்கள் என்ன பண்ணிட்டாங்க? தாலிமாக்கிட்டாங்க. லா இலாஹ இதுதான் என்னுடைய அசல், இதுதான். இப்படி தூக்கி இப்படி விடுவாங்க. சர்க்கார் ஒரு பையனை சொல்லி காமிப்பாங்க. அது அப்படியே கல்விலேயே உட்காந்துருச்சு. இப்படி கையை இப்படி தூக்கி இப்படி கீழே விடுவாங்களாம், உளுந்துருமா கீழே. ஏன்னா அதுல கூவத்து இல்லை. லா இலாஹ இல்ல. இந்த கையை எப்படி அசைப்பாங்களாம், அது சலாமத்தா வேச. அப்ப இதாமா மௌலாவுடைய கையே, இதுதான் மையத்து தான் நம்மளுடைய நிலை. அப்ப அந்த கையில கூவத்து இல்லை, மையத்தாயிருச்சு அந்த கை. அப்ப சர்க்கார் நாயம் அந்த காலம் தான் கொடுப்பாங்க. நான் மையத்தா கிடந்த ரப்பே, என்ன அப்படியே மையத்தாக்கி இருக்கலாம் நீ நினைச்சேன்னா, ஆனா மறுபடியும் ஹயாத்தை கொடுத்து என்னை எழுப்ப வச்சே ரப்பே அப்படின்னு இந்த சபா சிஃபத்துகளையும் ஹயாத், இல்மு, இராதா, குதிரத், சமாத், பசாரத், கலாம் அதை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து தவஜு செலுத்த வைப்பாங்க சர்க்கார் நாயகம். அப்ப லா மௌஜூத இல்லல்லா. ஏன் லா மஷூத இல்லல்லா? அல்லாஹ் ஒருத்தன் தான் சாரை காயினாத்துல வெளியா இருக்கான். ஒவ்வொரு சூரத்திலையும் மௌலாதான் இருக்கான். என்னுடைய தாயோட சூரத்துல மௌலாதான் இருக்கான், என்னுடைய தந்தையினுடைய சூரத்துல மௌலாதான் இருக்கான், மனைவியுடைய சூரத்துல மௌலாதான் இருக்கான் அப்படின்னு பார்க்க போது லா இலாஹ இல்லல்லா. எங்கேயாவது இடத்துல போய் நிற்கிறோம், மிஸ்கினுடைய ஹால் அப்படி இருக்கும். இப்போ ஒரு பெரிய கூட்டத்தை மிஸ்கின் மேக்சிமம் வந்து ஆகவே லா இலாஹ இல்லல்லாவை அறிந்து புழங்கி அதை அனுபூதி வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாயிருக்கவன்.